அனைவருக்கும் வணக்கம். இது நாள் வரைக்கும் தளபதி விஜய் அவர்கள் ஸ்டாலின் அவர்களை ஒரு டைம் கூட சிஎம் அப்படின்னு சொல்லவே கிடையாது. இது நாள் வரைக்கும் அவர் அங்கிள் தான் சொல்லிட்டு இருந்தார். ஆனால் இப்போ சிஎம் ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்ட்டு பலரும் தங்களுடைய கேள்விகளை முன் வச்சிருக்காங்க சோசியல் மீடியாவில். ஸோ இதற்கான பதிலாக பார்த்தீங்கன்னா டிவிகேலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டாலின் அங்கிள்னு இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க நம்ம தளபதி விஜய் அவர்கள். இப்போ சிஎம் ஸ்டாலின் சொல்கிறாரு. இதுக்கு காரணம் என்னென்னா, ஸ்டாலின் அவர்களுக்கு பயந்துக்கிட்டோ இல்லை டிஎம்கே காரங்களுக்கு பயந்துக்கிட்டோ ஸ்டாலின் அவர்களை சிஎம்னு நாங்கள் சொல்ல கிடையாது. நாங்கள் சிஎம்னு சொன்னதுக்கு ஒரே ஒரு காரணம், நாங்கள் அங்கிள்னு சொன்னால் அவங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. அதாவது வயதானவர்கள், கல்யாணமாகி வயதானவர்கள் அவங்கள எல்லாருமே அங்கிள் தான் சொல்லுவாங்க, வயதில் மூத்தவங்களை. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களை அங்கிள்னு சொல்லும்போது அவங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால தான் தளபதி விஜய் அவர்கள் நேற்றைய சுற்றுப்பயணத்தில் சிஎம் ஸ்டாலின் அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற ஒரு கருத்தை இவங்க முன் வச்சுருக்காங்க. ஆனால் டிஎம்கே சைடில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டாலின் சிஎம் அப்படின்னு சொன்னதுக்கு அதாவது தளபதி விஜய் அவர்கள் ஸ்டாலின் சிஎம் அப்படின்னு சொன்னதுக்கு ஒரே ஒரு காரணம் தான். மாநாட்டில், அதாவது 2வது மாநில மாநாட்டில் தளபதி விஜய் அவர்கள் பேசும்போது ஸ்டாலின் அங்குன்னு சொல்லியிருந்தார் இல்லையா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஎம்கே சைடில் இருந்தும் சரி, மற்ற கட்சிகள் இருந்தும் சரி, பயங்கரமான எதிர்ப்புகள் வலுக்கச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த டிவிகே விஜய் அவர்களை பலரும் கண்டித்தாங்க. நீ எப்படி ஒரு மாநிலத்தினுடைய சிஎம்மை பார்த்து நீ அங்கிள்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பலருமே தங்களுடைய கண்டனங்களை வெளிப்படுத்தினாங்க. ஸோ அதனுடைய வெளிப்பாடு தான் இப்போ தளபதி விஜய் அவர்கள் ஸ்டாலின் சிஎம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ சமத்தையாக பயங்கரமாக அடி வாங்கியிருக்காரு. அங்கிள்னு சொன்னதுக்கப்புறம் அவருக்கு பயங்கரமான அடி விழுந்திருக்கு. அதனால் இப்போ அவர் சிஎம்னு சொல்கிறாரு. பட் ஆனால் இது எப்படியா மழுப்பணும். உடனே நம்ம சரி, நான் இந்த மாதிரி பிரச்சனைனால தான் இப்படி கூப்பிட்றேன்னு சொல்லி யாருக்கும் வெளியே தெரியக்கூடாது. ஸோ அதனால் அப்படியே நம்ம மழுப்பிட்டு சிஎம் அங்கிள் அப்படின்னு சிஎம் ஸ்டாலின் சொல்லிடலாம் அப்படின்ட்டு தான் தளபதி விஜய் அவர்கள் அந்த சுற்றுப்பயணத்தில் அப்படி பேசியிருக்காருன்ட்டு இந்த டிஎம்கேவை சார்ந்த தொண்டர்கள்லாம் தங்களுடைய கருத்துக்களை முன் வச்சுருக்காங்க. சரி மக்களே, இதை பார்த்தினா உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் மீண்டும் அடுத்த டாபிக் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.